அண்ட் ஐ கேன் ஷூர் அண்ட் ஐ கேன் மேக் ஷூர் இது வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பண்ணல அப்படிங்கிறது இது ரெண்டாவது விஷயம். ஆனா பல விஷயங்கள் நீங்க புதுசா இங்க தெரிஞ்சுக்குவீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா என்னுடைய கிளாஸஸ் ஒரு 3 4 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வரும். நாங்க வந்து இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சார். இன்னைக்கு வந்து கிளாஸ் புதுசா இருந்துச்சு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆஹ் அதே மாதிரி வந்து நம்ம கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சில பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன பேசிக்கான விஷயங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற போது பொதுவாக எந்த ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் சில ப்ளஸ் சில மைனஸ் இருக்கு அப்படிதானே. இப்போ யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஒரு காலத்தில் அவங்க டெல்லியில் போய் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ டெல்லியில் போய் அவங்க தங்கினாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸில் போய் அப்பியர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா டிராஃபிக் அப்படிங்கிறனால. இல்லை மெட்ரோவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பீக் ஹவரில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்போ அதை கன்வீனியன்ட் பண்ணுறதுக்காக தான், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸஸ் கொண்டு வந்தாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற போது நீங்கள் டெல்லிக்கு போய் இன்னைக்கெல்லாம் டெல்லிக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஃபேக்கல்ட்டிஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் அதில் சில மைனஸும் இருக்கு. என்னது, இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். சில சமயத்தில் என்ன ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகே, சில சமயத்தில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் லேக் ஆகும். அது வந்து ஃபேக்கல்ட்டி சைடு இருக்கக்கூடிய ப்ராப்ளமா, நம்ம சைடு கூட இருக்கக்கூடிய ப்ராப்ளமா, ரெண்டும் பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமா சில சமயங்கள்ல இருக்கும். ஓகே, அதனால நத்திங் டு வரி. நீங்கள் வந்து ரெக்கார்டிங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் பேட்ச்ல சார் சொல்லியிருந்தாங்க 5 பேட்ச் நம்ம நடத்தியிருக்கோன்ட்டு. அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் நம்ம நடத்தியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சைஃபாவோட டைப் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய நெட்ஒர்க் வச்சிருக்காங்க, பல கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு சைஃபா வந்து ஒரு மீடியமா இருக்கும் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். இப்போ லாஸ்ட் பேட்ச் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம நடத்தும் போது அதில் வந்து ஒரு மௌலவி ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு இங்கிலீஷ் வந்து சுத்தமாக புரியாது அப்படின்னு. அவங்க அது பார்த்தீங்கன்னா 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அப்போ நான் யோசிச்சேன் அவரால் இப்படி, ஏன்னா மினிமம் இன்னைக்கு ஒரு 10th 12வது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறது அங்கங்கே இருக்குது. ஓகே, இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க சொன்னா அட்டென்ட் பண்ணி நான் யோசிச்சேன் எப்படி அவங்க வந்து அதை கோப்பப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் வந்து 3 4 தடவை பார்ப்பேன். ரெக்கார்டிங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோ நான் 3 4 தடவை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதை நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அப்போ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து என்ன இல்லைன்னு சொன்னா இங்க இருக்க மாட்டீங்க. மேக்சிமம் எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் 10th 12th இன்னைக்கு டிகிரிங்கிறது, ஒரு டிகிரிங்கிறது இன்னைக்கு வந்து காமன் ஆயிருச்சு. அதனால குறைஞ்சபட்சம் எல்லாரும் ஒரு டிகிரி முடிச்சவங்க இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 12வது 10th +2வது படிச்சவங்க இங்க இருப்பீங்க. அதனால வந்து நமக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னா பெரிய சிரமங்கள் இருக்காது. இல்ல நமக்கு ஒரு 2 தடவை புரியலன்னு சொன்னாலும் திரும்ப பாருங்க. ரெக்கார்டிங்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். அதனால நீங்க ரெக்கார்டிங்ஸும் வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு தடவை நீங்க என்ன பண்ணலாம், கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு சின்னதா நீங்க நோட் போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களால 1 ஹவர் 1 ஹவர் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம பல ஒர்க்ல இருக்கோம். பல ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க்கு, பல கமிட்மெண்ட்ல இருப்போம். அதனால நம்ம திரும்ப திரும்ப 1 ஹவர் வீடியோ உட்காந்து நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஒரு நோட் வச்சுக்கோங்க. இப்ப நோட் வந்து தியரி கிளாஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி வந்து பிராக்டிகல் செஷன்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து பிராக்டிகல் செஷன்ல நம்ம இந்த மாதிரியான ஃபார்மேட்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் குடுப்போம். அதனால நீங்க இதுக்கு ஒரு ரூ. 20 ரூ. 30 சின்ன ஒரு நோட் வாங்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே. இந்த மாரி இது இது வந்து பேசிக்கான சில விஷயங்கள். ஒண்ணு வந்து இன்டர்நெட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நத்திங் டூ வரி, ரெக்கார்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்கும். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஆ அதே மாரி 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா நோட்டு. நோட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க இதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு நோட் நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அத ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது பேசிக்கான சில கைட்லைன்ஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலி நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து அவங்க ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரீ செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல 2 செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஒரு செஷன் தான் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் செஷனா? செகண்ட் செஷனா?
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் கேட்டு வச்சுக்குவேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்மிஷன் கிட்டத்தட்ட 40+ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மேபி அடுத்ததும் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். இன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் செஷனை வச்சிருக்காங்க. நாளையில இருந்து என்ன ஆகும்னு சொன்னா, பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் ஆரம்பிக்கும். அஃபிஷியலா இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நாள் மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் செஷனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு சில அட்மிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு நீங்க அனுப்பணும். வாட்ஸ்அப்ல அனுப்பணும். ஓகே, குரூப் இருக்கும். இல்லைன்னா மேபி இண்டிவிஜுவலா கூட எப்படி கடைசியா நான் உங்க சார்கிட்ட பேசிட்டு, அந்த குரூப்ல நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து செஷன் 1 அட்டென்ட் பண்ணேன். இல்ல செஷன் 2 அட்டென்ட் பண்ணேன். இல்ல 2யும் நான் அட்டென்ட் பண்ணேன். அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, அதுல வாட்ஸ்அப்ல நீங்க வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க 1. 2வது வந்து நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மொத்தம் 3 நம்பர்ஸ் எப்பவுமே குடுப்பேன். 0, 1 அண்ட் 2. ஓகே. 0 அப்படிங்கிறது யாரு? எனக்கு வந்து டோட்டலி நியூ தான். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு வந்து தெரியாது. இப்பதான் நான் வந்து பிள்ளையார் சுழியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்க 0. ஓகேங்களா? அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ங்கிறது டைப் பண்ண குடுப்போம். நம்ம வந்து டீட்டெயில்டா அத எழுத முடியாதுல்ல வாட்ஸ்அப்ல. அதனால ஸ்டூடண்ட் உடைய ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு நீங்க 0ன்னு போட்டுக்கோங்க பக்கத்துல. அப்படியே என்ன அர்த்தம்? எனக்கு வந்து இத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறேன் சார் அப்படிங்கிறது எனக்கு இண்டிகேஷன் தெரிஞ்சிரும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்பர் 1 ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் 1 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் வந்து இத பத்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஷரியத்துடைய ஆங்கிள் என்ன? அப்படிங்கிற மாரி எந்த விஷயங்களும் எனக்கு தெரியாது. எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் 2. நம்பர் 2ல என்னது? சார் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே நான் ட்ரேடிங் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இஸ்லாமிக் ஆங்கிள் எனக்கு தெரிய வேண்டியது இருக்கு. இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரிய வேண்டியது இருக்கு. அதனால நான் இங்க மேஜரா நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அப்படின்னு இருக்கிறவங்க 2 போட்டுக்கோங்க. ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்களோ 0ங்கிறது ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். 1ங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். நான் எதுவும் பெருசா பண்ணதில்ல. அதே மாரி 2 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இஸ்லாமிக் ஆங்கிள் வேணும். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து 2 அப்படின்னு சொல்லி எனக்கு டைப் பண்ணி வாட்ஸ்அப்லயோ வாட்ஸ்அப்ல என் குரூப்லயோ இல்லன்னு சொன்னா இண்டிவிஜுவலாவோ நான் அது வந்து என்ன பண்ணிக்கிறேன், மிஸ்டர் ரியாஸ் சார் அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இன்னைக்கு இப்போ இல்ல, இப்போ வந்து சில பேர் என்ன பண்றீங்க, மெசேஜ்ல போடுறீங்க, சாட் பாக்ஸ்ல போடுறீங்க. நீங்க இண்டிவிஜுவலாவே எனக்கு அனுப்புங்க. ஓகே. இன்னைக்கு நாளைக்குல இருந்து நான் பெய்ட் கிளாஸ்ன்னு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுங்க நீங்க, ஆ எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன நீங்க எனக்கு அனுப்புங்க. ஓகே. அப்பதான் நான் அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ண முடியும், கிளாஸஸ் என்னால கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டூடண்ட் உங்க சைட்ல இருந்து நீங்க செய்ய வேண்டியது. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு நோட் இதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க இதுக்கு ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க நோட் ரெடி பண்ணிக்கிட்டா தான் குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களால எழுதி வச்சுக்க முடியும். ஓகே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கிளாஸஸ் போலாம். வெல்கம் டு கோர்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் கம்ப்ளைன்ஸ் வித் இஸ்லாமிக் பிரின்சிபல். இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம எப்படி இந்த கோர்ஸை கொண்டு போறது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம். இந்த கோர்சஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கோர்ஸுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட்னா இதுதான் கிட்டத்தட்ட. நம்ம என்னென்ன பண்ணுவோம் நம்ம இங்க கிளாஸஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும் என்ன நம்ம கவர் பண்ண போறோம், பேசிக் டெர்மினாலஜிஸ். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் சில அடிப்படையான சில வார்த்தைகள் இருக்குமா இல்லையா? அந்தந்த ஃபீல்டுக்குன்னு உரித்த சில வார்த்தைகள் இருக்கும். நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அது இருக்கு. அதனால அந்த மாரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன, இஸ்லாமிக் ஆங்கிள் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். இஸ்லாமிக் ஆங்கிள் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ வந்து இது வந்து 2 பார்ட்டா இருக்கும். இந்த 2 பார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பார்ட்ட தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃப்ரீ செஷன்ல நடத்தியிருப்பேன். ஓகே. போன ஃப்ரீ செஷன்ல வந்து ஒரு பார்ட்ட தான் நடத்தியிருப்பேன். இப்ப அந்த பாட்ட வந்து நான் திருப்பி நான் ஒரு தடவ நடத்துவேன். ஏன்னா, அதுல அட்டெண்ட் பண்ணாதவங்க இருப்பாங்க. மேபி நாளைக்கு கிளாஸ் அவங்க வருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இஸ்லாமிக் ஆங்கில நம்ம திரும்ப ஒரு தடவ என்ன பண்ணுவோம், நாளைக்கு நம்ம அத பத்தி பார்ப்போம். ஏற்கனவே நடத்திருக்கக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 50% தான். இன்னும் 50% அப்படிங்கிறது நான் வந்து செஷனுடைய கடைசியில நடத்துவேன். இஸ்லாமிக் ஆங்கிள் உடைய ஃபர்ஸ்ட் 50% அது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸஸ்ல இட் மீன்ஸ் அடுத்தடுத்த கிளாஸஸ் நடத்திருவேன். ஒரு 50% எப்போன்னு சொன்னா கடைசியில நடத்துவேன். தியரி கிளாஸ் உடைய கடைசி கிளாஸ் நடத்துவேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த விஷயங்கள உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
அப்படிங்கிற அடிப்படையில். புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து பேசிக்கா எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மீதி 50% நம்ம கத்துக்கிட்டோம்னு சொன்னா, அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதாரணமா வந்து ஃபியூச்சர்ஸ்னா என்ன? ஆப்ஷன்ஸ்னா என்ன? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா தான், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், இதுல எது கூடும், எது கூடாது, ஏன் கூடும், ஏன் கூடாது அப்படிங்கிற விஷயங்கள நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஆரம்பத்துல நான் பார்த்தேன்னு சொன்னா, இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பேட்ச் 1ல இருந்து ஆரம்பிச்சிருந்தோம். இப்ப பேட்ச் 1ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம எவ்வளவு ஷரியத்துடைய ஆங்கிள் குடுத்தோமோ, அதுல 50% தான் ஆரம்பத்துல நான் குடுத்திருந்தேன். ஓகேங்களா? வெறும் தாருல் உலூம் தேவபந்துடைய ஃபத்வா மட்டும் தான் எடுத்து நம்ப மக்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க இருக்க நம்ம ரிசர்ச் பண்ண பண்ண புது புது ஆர்டிகல்ஸ், அதே மாரி வந்து புது புது விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க. மத்த நாடுகள்ல இருந்து சவுதியில இருந்து சில ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம சில சமயங்கள்ல அப்கிரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்பரேட்டிங் காஸ்ட்னா என்ன? பேலன்ஸ் ஷீட்னா என்ன? எது எந்த மாரி இருக்கணும்? டெட் டூ ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்கணும்? அந்த மாரியான விஷயங்கள் அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸ்ல வருது. இப்ப அந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள நம்ம படிச்சுக்கிட்டா தான், அத ஷரியத்துடைய ஆங்கில தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஒரு 50% உடைய ஷரியத்துடைய போர்ஷன வந்து நம்ம கடைசியில கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இது இஸ்லாமிக் ஆங்கில் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் 2 பார்ட்டா நம்ம பிடிப்போம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன? ஓகே. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கா? அது நல்ல ஸ்டாக்கா இது? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணமா வந்து சில கம்பெனிஸ்லாம் நம்ப இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பேர்லாம். இப்போ வந்து இன்ஃபோசிஸ் எல்லாத்துக்கும் தெரியும். டிசிஎஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே. ஆர்ஐஎல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரியான சில ஃபேமஸான கம்பெனி விப்ரோ எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இது மாரி சில ஃபேமஸான கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி. ஓகே. அவங்க வந்து பல காலங்களா என்ன பண்றாங்க, ப்ளூ சிப் கம்பெனின்னு கூட அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பல காலங்களா அவங்களுக்கு ரெப்யூட்டடா நல்ல பேர் இருக்குது. நெறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டைரக்ட்டா அதுல இன்வெஸ்ட் பண்ணிறலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப நமக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் நல்ல கம்பெனி. அதுல இன்வெஸ்ட் பண்ணா தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன இருக்காது? இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வெறும் ரூ. 1000 தான் இருக்கு. ஆனா நீங்க கேள்விப்படாத கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட எங்க போயிருக்கும்? ரூ. 8000 ரூ. 9000 போயிருக்கும். ஓகே. அதே மாரி கவர்ன்மெண்ட் உடைய கம்பெனிஸ் இப்போ ஓஎன்ஜிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 200, 300 சம்திங் அந்த ரேஞ்சுல தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கேள்விப்படாத கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1000, 2000, 3000 அந்த மாரி போயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா டெக்னிக்கல்ஸ். ஓகேங்களா? அப்ப ஃபண்டமெண்டலா ஒரு கம்பெனிங்கிறது அது நல்ல ஹெல்த்தியான கம்பெனியா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கண்டுபிடிக்கிறதுக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த குதிரை எப்போ ஓடும்? ஓகே. ஓடுற குதிரை மேல பந்தயம் கட்டினா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே. நான் அ இந்த குதிரை ரேஸ நான் இங்க புரமோட் பண்ணேன்னு நெனைக்காதீங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன முஹாவரா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. அப்பப்போ நம்ம புரியறதுக்காக சில இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஓடுற குதிரையில தான் நம்ம பந்தயம் கட்டணும். இப்ப அந்த வகையில வந்து எந்த குதிரை ஓடுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதுதான் என்ன இருக்கு நெறைய இருக்குது. ஓகே. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ், பேட்டர்ன், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாரி வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடர்ஸா தான் இருக்கும். இந்த ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய திரைப்படத்துல ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்ப்போம். அதே மாரி எப்போ என்ட்ரி எடுக்கணும்? எப்போ வெளிய வரணும்? ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்ன? இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாரி எல்லாத்துக்கும் மேல சைக்காலஜி. ஓகே. சைக்காலஜியுடைய கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல டீல் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே. இல்லன்னு சொன்னா என்ன ஆயிரும்? ஸ்டாக் மார்க்கெட் பார்ப்போம். சைக்காலஜினா நார்மல் சைக்காலஜி இல்ல. நம்ம இங்க ட்ரேடிங் சைக்காலஜி. அதே மாரி அக்கவுண்ட் ஹேண்ட்லிங். நம்ம எந்த அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி விஷயங்கள் பார்ப்போம். அதே மாரி இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? உலகத்துல நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட பாதிக்கும்? நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் 2மே. இந்தியால நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள், அதே மாரி வந்து வேர்ல்ட் மார்க்கெட் நடக்கக்கூடிய இந்தந்த விஷயங்கள் வந்து இதாவது நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்ட பாதிக்கும். அத தாண்டி டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சு, விடுபட்டுச்சுன்னு சொன்னா, அத நம்ம கவர் பண்ணுவோம். இது தியரட்டிக்கல் பார்ட்ட பொறுத்தவரைக்கும் அப்ராக்ஸிமேட்லி ஒரு 2 வீக்ஸ் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் வந்து பிராக்டிகல் செஷன். பிராக்டிகல் செஷன பொறுத்தவரைக்கும், ஒரு 1 வீக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி அத ஸ்டாக் செலக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு என்ன பண்ணிருவேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 வீக் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, செஞ்சு காமிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ட்ரெயின் ஆயிட்டீங்களான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? அதனால 1 வீக் வந்து ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் செலக்ஷன் பண்ணுவாங்க. அதனால இப்ப அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய செஷன் வந்து 23, 24 ஒரு 25 செஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்ப நமக்கு இந்த தியரியுடைய செஷன பொறுத்தவரைக்கும் ஃப்ரைடே விட்டுட்டு மத்த எல்லா நாளும் நம்ம கொண்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? 6 டேஸ் இது இருக்கும். நம்ம பிராக்டிகல் செஷன் வரும்போது மண்டே டூ ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே, சண்டே இருக்காது. ஏன்னா சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிறது மார்க்கெட் லீவு. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அது மார்க்கெட் உடைய இருக்கிற நாள் மட்டும் நம்ம பிராக்டிகல் செஷன்ஸ் வைப்போம். மார்க்கெட் லீவ் அன்னைக்கு நம்ம வந்து பிராக்டிகல் செஷன் போமாட்டோம். இதுதான் வந்து கோர்ஸ் உடைய ஒரு ஓவர்வியூ. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கவர் பண்ண போறோம். ஆ பேசிக்கா கிளாஸ் வந்து 1 ஹவர் அப்படிங்கிறது இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 5, 10 மினிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் 5, 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். மத்தபடி நார்மலா வந்து கிளாஸஸ்ங்கிறது 1 ஹவர் தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய டைம் கன்சியூமிங் இருக்காது. அது இல்லாம அந்த 1 ஹவர் நீங்க என்ன பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ், என்ஜாய் பண்ற மாரி தான் இருக்கும். என்னடா போர் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்காது. ஓகேங்களா? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் திரும்ப திரும்ப என்னடா இவர பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காருன்னு நீங்க நினைக்க வேணாம். புதுசா வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்காக நான் சொல்றேன். கரூர்ல வந்து அ ஜாமியால வந்து நம்ம ஒரு மதர்சால கோர்ஸ் நம்ம முடிச்சோம். ஆலிமியத் கோர்ஸ் முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு படிக்கணுங்கிற ஆசை இருந்தனால, ஆ அங்கேயே இருந்து நான் பிபிஏ பண்ணேன். அதுக்கப்புறம் வெளிய நியூ காலேஜ்ல மியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட். நியூ காலேஜோட எம்பிஏ டிபார்ட்மெண்ட் தான் இந்த மியாசிங்கிறது. அங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் நம்ப அ ஐஏஎஸ் கோச்சிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஐஏஎஸ் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருந்தோம். எங்களுடைய அகாடமி சென்னையில மக்காப்பள்ளியில இருக்கு. அதோடைய பிரான்ச் திருநெல்வேலியில இருக்கு. அங்கேயே நான் 2 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அதிகமாயிருச்சு. ஓகே. அப்போ அதுலருந்து நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். யுபிஎஸ்சி கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து கொஞ்சம் டைம் அதுல வந்து லிமிட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எனக்கும் படிக்க டைம் வேணும். ஏன்னா நானும் வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் போணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அல்டிமேட் டார்கெட். அதனால அதுக்கும் நான் டைம் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நான் கிளாஸஸ் கம்மி பண்ணிட்டு, இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணி, இத வந்து நெறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த பேட்சஸே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நம்ம தெரியறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான சில கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எ ஃபினான்ஷியல் மார்க்கெட்? மார்க்கெட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு என்ன நம்ம அர்த்தம் எடுத்திருப்போம்? நம்ம டே டு டே லைஃப்ல கேள்விப்படக்கூடிய வேர்ட் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது. மார்க்கெட் மீன்ஸ் ஒரு பொருள வாங்கக்கூடியவங்களும், விக்கக்கூடியவங்களும் ஒண்ணு சேரக்கூடிய இடம். காலையில வந்து காய்கறி மார்க்கெட்க்கு போறோம். அங்க என்ன பண்றாங்க? காய்கறி விக்கிறவங்களும் வராங்க, வாங்குறவங்களும் வராங்க. அதே மாரி மீன் மார்க்கெட் போறோம். மீன் விக்கிறவங்களும் இருப்பாங்க, வாங்குறவங்களும் இருப்பாங்க. இந்த மாரி மார்க்கெட் அப்படிங்கிறது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்க மீட் பண்ணக்கூடிய இடம். இப்ப பினான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன? பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வாங்குறவங்களும், விக்கிறவங்களும் ஒண்ணு சேரக்கூடிய இடம் தான் இந்த பினான்சியல் மார்க்கெட்ஸ். இப்ப நீங்க பேங்க்ஸ் அப்படிங்கிற வேர்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும். ஆக்சுவலி பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? பினான்சியல் இன்டர்மீடியரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் என்ன சொல்லுவாங்க? பினான்சியல் இன்டர்மீடியரீஸ். ஏன் இன்டர்மீடியரீஸ் நடுத்தரகர் அப்படிங்கிறது ஏன் அந்த வேர்ட நம்ம யூஸ் பண்றோம் பேங்க்குக்கு? ஏன்னா வந்து கடன வந்து வாங்கக்கூடியவங்களுக்கும், கடன வந்து ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஓகே. இப்ப பினான்சியல் இன்டர்மீடியரீஸ்ன்னு சொல்லி ஏன் பேங்க் சொன்னோம்? பணம் தேவை இருக்கிறவங்களுக்கும், பணம் குடுத்து வைக்கிறவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகர் அவங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் என்னன்னு சொன்னா, பல விதமான நீட்ஸ் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. பினான்சியல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிசினஸ் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பல நீட்ஸ் இருக்கும். சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுவும் உங்களுக்கு நீடு தானே! இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீடு தான். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த பினான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி. இப்ப இந்த பினான்சியல் மார்க்கெட் வந்து பல வெரைட்டில பிரிப்பாங்க. டைம வச்சு என்ன பண்ணுவாங்க சொன்னா, மனி மார்க்கெட், கேப்பிட்டல் மார்க்கெட் சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. அதாவது நீங்க ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமென்ட் வாங்குறீங்க. அதோட லைஃப் டைம் வந்து 1 இயர்க்கும் கம்மின்னு சொன்னா, அது மனி மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. மோர் தென் 1 இயர்ன்னு சொன்னா, அது கேப்பிட்டல் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கவர்ன்மென்ட் வந்து நீங்க ஒரு ஸ்டாக் பை, செல் பண்றீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து டாக்ஸ் வாங்குவாங்க. ஓகேங்களா? டாக்ஸ் வாங்குவாங்க. அதுல ஷார்ட் டெர்ம்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வகையான டாக்ஸ். லாங் டெர்ம்ல வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வகையான டாக்ஸ்.
அதுக்காக தான் இந்த வேர்டை நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. மணி மார்க்கெட் அப்படிங்கிறது கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னுவாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, நீங்க வீடு வித்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு வேல்யூபிள் திங்ஸை விற்கும் போது அது எவ்வளவு நாள் நீங்க வச்சிருந்திருக்கீங்க, லெஸ் தென் 1 இயரா இல்ல மோர் தென் 1 இயரா, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டாக்ஸஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு இவ்வளோ டாக்ஸ், ஷார்ட் டேர்ம்னா இதுக்கு இவ்வளோ டாக்ஸ், லாங் டேர்ம்னா இவ்வளோ டாக்ஸ். எவ்வளோங்கிறது நமக்கு தேவையில்லை, பட் ரெண்டுக்கும் என்ன ஆகுது, டாக்ஸோடைய அமௌண்ட் வந்து பெர்சன்டேஜ்ங்கிறது டிஃபர் ஆகும். அதனால இந்த கேபிட்டல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு கம்மியாக இருந்தால் அதை மணி மார்க்கெட்னு சொல்லுவோம், 1 இயருக்கு அதிகமாக இருந்தால் அதை கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃப்ரீ செஷன்ல வந்து கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, ஓகே, அதே மாதிரி வந்து அதோடைய அதுக்குள்ள என்ன நடக்குது, ஷரியத்துடைய அதில் ஆங்கிள் என்ன, அதே மாதிரி வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இது, பாண்ட் மார்க்கெட்டு, ஓகே, அதே வந்து கிரிப்டோ கரன்சி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ அதை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இங்க இல்ல, இப்போ இல்ல. ஏன்னா நம்ம நாளைக்கு அந்த கிளாஸஸ் நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்குவோம். இன்கேஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது மூவ் ஆயிடுவோம். ஓகே, நம்ம இன்னைக்கு நான் கேட்பேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் வச்சு புதுசா இன்னைக்கு யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அவங்களுக்கும் சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா, கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, பாண்ட் மார்க்கெட்னா என்ன. அதனால வந்து நாளைக்கு நம்ம அதை பத்தி ஏன்னா என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துக்குவோம். அதனால அந்த ஷரீத்துடைய ஆங்கிளுடைய கிளாஸஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதோடைய பேசிக் டெர்மினாலஜிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் இன்னும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு என்ன தேவைப்படுது, ஒரு முதலீடு பணம்ங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, மொத்த பணத்தையும் அவரே வச்சுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல பிசினஸ் வந்து ஆரம்பிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தேவைப்படும், வெளியில இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அப்படிதானே, வெளியில இருந்து பணத்தை ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க தேவைப்படுவாங்க. இப்போ பொதுவா அந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அவருடைய பிசினஸை ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணு, அவருக்கு தேவையான பணத்தை வந்து ஸ்டாக்ஸ் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு முதலீடா வாங்கலாம். ஓகேங்களா, இன்வெஸ்டர் கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், ஒரு முதலீடா வாங்கலாம். உதாரணமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அவருக்கு 100 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி வைங்களேன். இப்போ வந்து 50 கோடி ரூபாய் அவருடைய ஓன் சோர்ஸ் இருக்குது, இன்னொரு 50 crores 50 கோடிக்கு வந்து அவர் என்ன பண்ணலாம், முதலீட்டாளர்களை தேடலாம். ஓகேங்களா, செகண்ட் ஆப்ஷன் என்ன, அந்த 50 கோடி ரூபாய்க்கு அவர் கடன் வாங்கலாம். இது அவருக்கு இருக்கக்கூடிய 2வது ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போ அவர் முதலீடு வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில பணம் கொடுக்கக்கூடிய மத்தவங்களும் என்ன ஆயிருவாங்க, முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸா மாறிடுவாங்க. ஓகேங்களா, இன்வெஸ்டர்ஸா என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் சம்பாதிக்கும் போது அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கிடைக்கும். நட்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நட்டத்துல ஒரு பங்கு இருக்கும். இட் மீன்ஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவருக்கு என்ன ஆயிரும், பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, கடன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கம்பெனியில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவங்க டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மாசம் கம்பெனி லாபம் சம்பாதிச்சாலும் சரி, கம்பெனி லாபம் சம்பாதிக்கலனாலும் சரி, இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இத்தனை பெர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்க வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, பாண்டா வந்து கடன் வாங்குறாருன்னு வைங்களேன், கடன் கடன் வாங்குறாரு அப்படின்னா அவர் லாபம் சம்பாதிச்சாலும் சரி, நட்டம் இருந்தாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டிய வட்டிங்கிறது கொடுத்தே ஆகணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஏதாவது ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், முதலீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கம்பெனி லாபம் சம்பாதிச்சா அவருக்கு லாபம் வரும், கம்பெனி நட்டம் சம்பாதிச்சுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு லாபம் வராது. இப்ப நம்முடைய ஃபோக்கஸ் வந்து டோட்டலி எந்த பக்கம் இருக்கும், நம்முடைய ஃபோக்கஸ் டோட்டலா இந்த பக்கம் தான் இருக்கும். பாண்ட் மார்க்கெட் பக்கம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா அது தெளிவா வட்டின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. மார்க்கத்துல வட்டி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறனால, வட்டி வாங்குறது தடை செய்யப்பட்டிருக்கனால நம்ம பாண்ட் மார்க்கெட் பக்கம் போக மாட்டோம். நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா முதலீடுகள், முதலீட்டாளர்கள், ஓகே, கண்ணுக்கு தெரியாத முதலீட்டாளர்கள், கண்ணுக்கு தெரியாத பிசினஸ் பீப்புள், இவங்களோட டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இதைதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்முடைய கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்ப நீங்க இங்க பார்க்கக்கூடிய சாட் என்னன்னு சொன்னா இதை பை சாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பை சாட் அப்படிங்கிறது என்ன காமிக்கும், ஒரு கம்பெனில யார் யார் எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கும். இது எந்த கம்பெனியோட பை சாட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா RIL, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய பை சாட் தான் இது. இப்போ அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு நிலைமை இருந்திருக்கலாம், இப்போ அதோடைய நிலைமை என்ன. ஓகே, இந்த ப்ளூ கலர் டாட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது யாருன்னு சொன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங்.
அதாவது முகேஷ் அம்பானி அவங்களுடைய ஃபேமிலி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங் ரிலையன்ஸ்ல எந்த எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்கன்னா 50.62% பங்குகள் என்ன இருக்கு அவங்க கிட்ட இருக்கு. யார்கிட்ட? முகேஷ் அம்பானி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய 50.62% பங்குகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்னது? இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது யாரு? 23.87%. இது வந்து எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். பேர் வந்து கொஞ்சம் ஃபேன்சியா புரியாத மாதிரி இருக்கா? அப்படிலாம் நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். இல்ல டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், சில சமயங்களில் உருதுல வரும், சில சமயங்களில் ஹிந்தியில வரும். அதை பத்தி எதுவும் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க இருந்தாலும் அதை பத்தி பெருசா நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். அதை கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்ப எஃப்ஐஐங்கிறது யாரு? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள். ஓகேங்களா? கவர்மெண்ட் இவங்களுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களும் என்ன பண்றாங்க சொன்னா அலோவ் பண்றாங்க. காரணம் என்ன? வெளிநாட்டுல இருந்து பல காரணங்கள் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவாங்க. முதலீடு பண்ணணும்னா டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அந்த டாலர்ஸை வந்து அவங்க ருப்பியா கன்வெர்ட் பண்ணி அதை தான் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ இந்தியாவுக்கு வந்து டாலர்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அந்த டாலரை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பணம் கொடுப்போம். கரெக்டுங்களா? நம்ம என்னென்ன மேஜரா இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மேஜரா டாப் 3ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா க்ரூட் ஆயில். ஓகே, எண்ணெய், கச்சா எண்ணெய் தான் நம்ம டாப்பா, அதாவது அதிகமா நம்ம வந்து முதலீடு செய்யறோம். அதாவது இட் மீன்ஸ் இம்போர்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம இறக்குமதி அதிகமா செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா கோல்டு. ஓகே, உலகத்துல வந்து அதிகமா கோல்டை கன்சியூம் பண்ணக்கூடிய 2வது நாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் நாடு சைனா. நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவ்வளவு சோர்ஸ் இல்ல. ஆயில் சோர்ஸும் நம்ம கிட்ட கிடையாது, கோல்டு சோர்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. அதனால வெளிநாட்டுல இருந்து வாங்குறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு அதிகமா நம்ம பே பண்ணுவோம். பே பண்றதுக்கு டாலர் தான் வேணும். எந்த நாட்டுல வந்து டாலர் இல்லையோ அந்த நாடு என்ன ஆயிரும்னு சொன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் உடைய இஷ்யூல மாட்டிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நாங்க யூபிஎஸ்சி கிளாஸஸ் நடத்துறது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான், ஒரு ஓவர் வியூ ஆகுது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன? இப்போ வெளியே பணம் கொடுக்குறோம், அவன் டாலர்ல தான் வாங்குறான். இப்போ நம்ம கிட்ட டாலர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மாட்டிக்குவோம். இப்போ நம்ம கிட்ட டாலர் வேணும்னா நம்ம நாட்டை நோக்கி நம்ம பல எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். அதே மாதிரி வந்து இம்போர்ட்டை குறைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இம்போர்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக நம்மள க்ரூட் ஆயில், கோல்டெல்லாம் வந்து நம்மளால கம்மி பண்ண முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு லைஃப்லோட அது கலந்துருச்சு. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையோட என்ன ஆயிடுச்சு? இந்த பொருட்கள்லாம் கலந்துருச்சு. அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? எந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருந்து டாலர்ஸ் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் வந்து இவ்வளவு டாலர்ஸ்க்கு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய டாபிக். அது ஓகே. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து 2 hours அப்படிங்கிற அடிப்படையில் 8 hours நாங்க யூபிஎஸ்சி கிளாஸஸ் நடத்துவோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், வெளிநாட்டுல வந்து இன்னைக்கு பணக்கார நாடுகள் எல்லாம் வந்து என்னன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரிஸ் தான். இப்போ அமெரிக்கா வந்து ஒரு வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்குன்னா காரணம் என்ன? அவங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க? ப்ராடக்ட் இல்லை, கம்பெனிஸே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ் கம்பெனியா தான் இருக்கு. நீங்க கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசானு, டெஸ்லா, ஓகேங்களா, ஜிஇ மோட்டார்ஸ், அதே மாதிரி ஐபிஎம், ஓகே, ஆப்பிள், இந்த மாதிரி எல்லா மல்டிநேஷனல் பெப்சி, கோக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. அவங்க எல்லா நாட்டிலையும் அவங்களுக்கு கிளை இல்லாம இருக்காது. அதனால தான் இன்னைக்கு டாப் கண்ட்ரிஸ் அவங்க இருக்காங்க. என்ன அர்த்தம்? அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு தன்னுடைய நாட்டுக்கு காசு கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க. சைனா பொறுத்த வரைக்கும் என்ன? இன்னைக்கு வந்து ஸ்டீல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவோட ஸ்டீல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு யாருமே நிற்க முடியாது. ஒரு 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 எக்கனாமிஸ்டோடைய பேச்சை நான் கேட்கும்போது சொன்னாரு, நேரில் அவர் அட்டன் பண்ணும்போது, நீங்க வந்து அமெரிக்காவில் வந்து இந்த ஃபால்ஸ் இருக்கா இல்லையா? வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ், நயகரா ஃபால்ஸ். அங்கே நீங்க போய் ஒரு கீ செயின் வாங்கினா கூட அதில் மேட் இன் சைனான்னு இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மூணாவது ஜப்பான் எடுத்துக்கோங்க. ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஜப்பானுடைய ப்ராடக்ட் வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு வந்து மவுஸ் இருக்கு. அப்படித்தானே? கார் கம்பெனின்னு எடுத்துட்டாலே அவங்கள தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் எடுத்துட்டீங்கன்னா அவங்க தான். சவுதியில வந்து இருக்கக்கூடிய மெட்ரோவும் அவங்க கொண்டு வந்தது தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்தியாவில் வந்து அகமதாபாத் டு மும்பை, ஓகே, புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்து வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் அவங்களுடையது தான்.
தமிழ்நாட்டுல இந்த மதுரையில வரக்கூடிய எய்ம்ஸும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஜெக்ட் தான் சொல்றாங்க. ஓகே, ஜப்பானுடைய ப்ராஜெக்ட் தான் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து பணம் வரத கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணும். அப்பதான் நமக்கு நிறைய டாலர்ஸ் கிடைக்கும்ட்டு. அந்த வகையில எஃப்ஐஐ வருவாங்க. அதுல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கு. மைனஸ் என்னன்னா, திடீர்னு காசு எடுத்துட்டு வெளியே ஓடிடுவாங்க. நமக்கு அது தெரியாது. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாது. திடீர்னு காசு எடுத்துட்டு வெளியே விடுவாங்க. ஏன்டா இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா தான், அன்னைக்கு ஈவினிங் தான் தெரியும். இந்த மாதிரி வந்து எஃப்ஐஐ வந்து 5000 கோடி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகே. ஏன் அவங்க எடுத்துட்டு வெளிய போறாங்க? ஒரு சில காரணங்கள நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு சில காரணங்கள் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாரி இருக்கு சில விஷயங்கள். ஓகே. அதனால நம்ம பேனிக் ஆக வேண்டாம். மத்தபடி எஃப்ஐஐ அப்படிங்கிறது யாரு? ஃபாரின் இந்தியால நம்முடைய மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ட உங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரியான பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 24% வந்து ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அடுத்தது யாரு? 14.87% இது யாரு? எல்லோ கலர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இது என்ன சார் இவ்வளவு பெரிய பேரா இருக்கு? வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய முதலைகள் கூடி மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய முதலைகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இந்தியால வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸா இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாரி உங்கள மாரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இப்ப நம்மலாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா என்ன? ரூ. 10,000 ரூ. 20,000 ரூ. 50,000 ரூ. 1,00,000 வாங்கக்கூடியவங்க. முதலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி இந்த மாரி வாங்குவாங்க. ஓகேங்களா? இந்தியால இருக்கக்கூடிய பெரிய முதலைகள், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்ஐசி மாதிரியான சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாரி வந்து இஎஸ்ஐ ஓகேங்களா? இபிஎஃப்ஓ இந்த மாரியான கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கோடிக்கணக்குல முதலீடு பண்ணுவாங்க. இவங்கள தான் டிஐஐன்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, பப்ளிக் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம. பப்ளிக் கிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் எவ்வளவு இருக்குது? கிட்டத்தட்ட 10.65%. அப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுல எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 50%, எஃப்ஐஐ கிட்ட 24, டிஐஐ கிட்ட 15, அதே மாதிரி வந்து லோக்கல் பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட 10%. இப்ப இத்தனை பேர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க சொன்னா இவங்க வந்து ஃபண்ட் வாங்கி இவங்க என்ன பண்ணாங்க சொன்னா இத்தனை பேர்கிட்ட வந்து ஃபண்ட் வாங்கி என்ன பண்ணாங்க சொன்னா கம்பெனி ரன் பண்றாங்க. இப்ப இவர்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. அவர்கிட்ட இல்லாத பணமா? ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி கிட்ட இல்லாத பணமா? ஏன்னா சொன்னா சில கவர்மெண்ட் உடைய நார்ம்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஷேர்ஸ்ல குறைஞ்சபட்சம் 15% வந்து என்ன ஆகணும்? அவங்க வந்து பப்ளிக்கு கொடுக்கணும். அந்த வெளியே கொடுக்கக்கூடிய பப்ளிக்கு கொடுக்கக்கூடியதுல வந்து 25% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த மாதிரி சில நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதனால எந்த கம்பெனியா இருந்தாலும் கவர்மெண்ட் சொல்றது பப்ளிக்கு நீங்க இஷ்யூ பண்ணணும். இத்தனை பெர்சன்டேஜ் நீங்க குடுக்குறீங்கன்னா, இத்தனை பெர்சன்டேஜ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க? அவங்க சில நார்ம்ஸ் கவர்மெண்ட் உடைய நார்ம்ஸ் இருக்கு. அதனால எந்த கம்பெனி லிஸ்ட் ஆனாலும் அவங்க பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். இப்போ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றீங்க. இப்போ இந்த மாதிரி இது எங்க போய் வாங்குறது? இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்ப கார் வாங்குறதுல 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து புது கார் வாங்குறது. 2வது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வந்து வாங்குறது. இப்ப புது கார் வாங்குறதுக்கு நீங்க எங்க போவீங்க? ஷோரூம்க்கு போவீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து உதாரணமா ஒரு மாருதி டிசைர் நீங்க வாங்கணும். புதுசு வாங்கணும். அப்படின்னு எங்க போவீங்க? ஒரு ஷோரூம் மாருதி ஷோரூம்க்கு போவீங்க. அந்தந்த ஊர்ல இருக்கும். இல்ல எனக்கு வந்து மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வேணும். ஆனா புதுசு வேணாம். புதுசு வந்து வாங்கணும்னா நெறைய பணம் செலவாகும். டாக்ஸஸ் நெறைய கட்ட வேண்டியது இருக்கும். நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான சில இடங்கள் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னு வச்சிருப்பாங்க. யூஸ்டு கார்ன்னு சில இடத்துல வச்சிருப்பாங்க. அங்க போய் நீங்க வாங்கிக்குவீங்க. அதே மாரி தான் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னா, பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படி சொல்லி இருக்கும். பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்பெனி முதல்ல வந்து என்ன பண்றாங்க? பிஸ்மில்லான்னு இப்பதான் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா, பப்ளிக் ஷேர் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பிரைமரி மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி. இப்ப நான் பிரைமரி மார்க்கெட்ல நான் என்ன பண்றேன்? நான் போய் அப்ளை பண்றேன். ஓகே. நான் போய் என்ன பண்றேன்? பிரைமரி மார்க்கெட்ல அப்ளை பண்றேன். அதே மாரி நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இதுல வந்து இன்னொரு ஒரு ஸ்டூடண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேர் வந்து அப்துல்லா. இன்னொருத்தர் பேர் வந்து என்னது? ஆ அபு ஹுரைரா அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த 2 பேர், நான் 3 பேர் என்ன பண்ணணும்னு சொன்னா அப்ளை பண்ணோம். அதுல எனக்கு மட்டும் தான் கிடைக்குது. அந்த 2 பேருக்கு கிடைக்கல. இப்ப அந்த 2 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால, அவங்களுக்கு இனிமேல் அந்த ஸ்டாக் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம், அடுத்தது எனக்கு கிடைச்ச ஷேர நான் விப்பேன். அந்த வித்த ஷேர என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா, அப்துல்லாவும், அபு ஹுரைராவும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதான் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது. எப்படி யூஸ்டு கார் நான் வாங்கி,
நான் என்ன பண்ணேன்னு சொன்னா செகண்ட் ஹேண்ட்ல விற்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓ அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ கூட ரீசெண்டா என்ன பண்ணிருக்கு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி அது வந்து புதுசா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கூடலாம் சொன்னாங்க. அவங்க கேட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பல மடங்கு அவங்களுக்கு அதிகமா வந்திருக்குன்னு சொல்லி இப்போ 2 லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸா அதான் இப்போ நியூஸ்ல போயிட்டு இருக்கு. அதை நம்ம கவர் பண்ணுவோம். என்ன அதுன்ட்டு ஐபிஓக்கு நம்ம தனியா ஒரு செஷன் வச்சிருக்கோம். அதுவும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்குது. சில சமயம் கிடைக்காம போகலாம். இப்போ அந்த ஸ்டாக் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவோம், நீங்க செகண்டரி மார்க்கெட்ல போய் அந்த ஸ்டாக் வாங்கிக்கணும். யாராவது ஐபிஓல கிடைச்சவங்க செகண்டரி மார்க்கெட்ல விற்பாங்க, அங்க நீங்க வாங்கிக்குவீங்க. ஓகே. அப்ப பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது ஃப்ரெஷ்ஷா விற்கக்கூடிய இடம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்கனவே வித்தவங்க வாங்கி விற்கக்கூடிய இடங்கள் தான் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2 வேலையும் ஒரே பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரே ஷோரூம்ல புது காரும் வித்தா, ஒரே ஷோரூம் புது காரும் விக்குது, பழைய காரும் விக்குது. அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்க, நமக்கு வந்து ஐபிஓவும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. இட் மீன்ஸ் என்னது? நீங்க உங்களுடைய ஆப் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நார்மலா நீங்க வைக்கக்கூடிய ஆப்பை வச்சே நீங்க ஐபிஓக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து செகண்டரி ஸ்டாக்ஸும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நீங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, இவர் தான் வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. யாரு? இங்க ஒரு குழந்தையோட இருக்காரு பார்த்தீங்களா? இவர் தான் ஒரு இன்வெஸ்டர். இவர் என்ன பண்றாரு? இன்வெஸ்டட் ₹10. ஓகே. எதுல இன்வெஸ்ட் பண்றாரு? ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு. அவங்க ஐபிஓ வந்து இஷ்யூ பண்ணும்போது இவர் ₹10 இன்வெஸ்ட் பண்றாரு. அதுல அவருக்கு வந்து டிவிடெண்ட் என்ன கிடைக்குது? ₹2 கிடைக்குது. இப்போ இவரு பார்க்குறாரு. என்ன இது ₹2ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. அடுத்து யார் இஷ்யூ பண்ணான்னு பார்க்குறான். இப்போ வந்து பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. பாபா ராம்தேவுடைய கம்பெனி. அவங்க ஐபிஓ இஷ்யூ பண்றாங்க. இவரு பார்க்குறாரு. என்னடா இது? இப்போ வந்து ஜியோ வச்சா நமக்கு பிரயோஜனம் இல்ல. இப்போ நம்ம வந்து பதஞ்சலிக்கு போயிரலான்ட்டு, ஏற்கனவே இவரு வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன பண்ணுவாரு? வித்துட்டு அந்த பணத்த என்ன பண்ணுவாருன்னு சொன்னா இங்க கொண்டு போவாரு. ஏன்? ஏன்னா ஐ திங்க் பாபா ராம்தேவ்ஸ் ஷேர் வில் கிவ் மோர் டிவிடெண்ட். நெறைய ப்ராஃபிட் வரும். அதனால நான் வந்து பட் மை மனி ஸ்டக் இன் ஜியோ. ஸோ பெட்டர் ஐ செல் ஜியோ ஷேர்ஸ் அட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட். அந்த பணத்தை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, அந்த இன்னொரு கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்னு வைங்களேன். இதெல்லாம் நார்மலா வந்து எக்ஸ்சேஞ்சஸ்ல நடக்குது. ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போயிருவார். இப்ப நம்ம வச்சிருப்போம், வாங்குவோம். நம்ம வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போயிருவோம். இந்த மாதிரி பையிங் செல்லிங் சொல்லி நடந்துட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியால ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் 2 இருக்குது. ஓகேங்களா. பிஎஸ்சி, என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பேலையும், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெல்லியிலே இருக்குன்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே பாம்பேல தான் இருக்குது. ஓகே. பேர் தான் வேற வேற. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது மும்பைல இருக்குது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அதுவும் மும்பைல தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வாங்கக்கூடியவங்க, விற்கக்கூடியவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இதுதான். அதான் தான் ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுதான். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பையரையும் செல்லரையும் வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணி விடுறனால, இப்ப நீங்களும் நானும் போயிட்டு ஒரு 1,00,000 எடுத்துட்டு போயிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நின்னுகிட்டு, இந்தாங்க ₹1,00,000 எனக்கு வந்து ஸ்டாக் குடுங்க அப்படின்லாம் கேட்க முடியுமான்னா முடியாது. ஓகே. இப்ப இவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க சொன்னா, சில ஷேர் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்ம இங்க பையிங், செல்லிங் பண்ண முடியும். ஓகேங்களா. டைரக்ட்டா நம்ம இவங்களோட போய் என்ன பண்ண முடியாதுன்னா, டீல் பண்ண முடியாது. இப்ப இந்த என்எஸ்சி, பிஎஸ்சி 2 தான் இந்தியால இருக்குதான்னு கேட்டா இல்ல. நெறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆனா இந்த 2 தான் ரொம்ப ஃபேமஸ். இதுல தான் வந்து நெறைய வந்து என்ன இருக்கு, வால்யூம் வந்து ட்ரேட் ஆகுது. நெறைய பேர் வராங்க, போறாங்க அப்படிங்கிறனால, அதுதான் நம்ம டீல் பண்ண போறோம். இப்போ சில ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும்னு சொன்னா, வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் எங்க வந்துச்சுன்னா, ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாம்ல வந்து நெதர்லாண்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னா வந்துச்சு. ஓகே. ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நெதர்லாண்ட்ல இருக்குது. அவங்க தான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஓல்டஸ்ட். இந்தியால, ஏசியால இது ஓல்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. இன்னைக்கு நம்ம பிஎஸ்ன்னு சொல்றோமா இல்லையா, அதுதான் ஓல்டஸ்ட் ஏசியாலே. சரி, இந்தியால எது ஓல்டஸ்ட்? ஏசியாலே ஓல்டஸ்ட் பிஎஸ்சினா இந்தியாலயும் ஓல்டஸ்ட் பிஎஸ்சி தான். பிஎஸ்சிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இன்னைக்கு மேஜரா ஃபேமஸா இருக்கிறது பிஎஸ்சி, என்எஸ்சி தான். இப்போ இந்த பிஎஸ்சி இருக்கும்போது எதுக்கு சார் என்எஸ்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குமா இல்லையா? அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். அதுல நம்ம நடத்திட்டு இருக்கும்போது, அத செய்யும்போது தான் சில ட்ராபேக்ஸ் நமக்கு தெரிய வரும். கரெக்ட்டுங்களா? ஒரு விஷயம் நம்ம வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம்னா, அது நடத்த தான் அதுல என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த வகையில பிஎஸ்சில இருக்கக்கூடிய சில ட்ராபேக்ஸ சரி பண்ணி கொண்டு வந்தது தான் என்எஸ்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? பிஎஸ்சில இருக்கக்கூடிய சில ட்ராபேக்ஸ இப்போ உதாரணமா வந்து ஒரு கார் கம்பெனி ஒரு கார முதல்ல இஷ்யூ பண்றாங்க. இப்ப அந்த கார வந்து நெறைய பப்ளிக் வாங்குவாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் ரிவ்யூ வரும்.
இந்த கார்ல வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கார்ல வந்து கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கார்ல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப வந்து குறுகலா இருக்கு. இந்த மாரி ஒரு ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் அவங்க சில மாடிஃபை பண்ணுவாங்கல்ல. அதே மாரி தான். பிஎஸ்சில ட்ரேட் பண்ணும்போது சில சில ஏதாவது சில குறைகள், சில அன்ஈஸி, அன்கம்ஃபர்டபிள் சில ஃபீல் பண்ணும்போது, அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி அத கலஞ்சு கொண்டு வந்தது தான் என்எஸ்சிங்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? 2மே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். 2லயும் ட்ரேட் பண்றாங்க. ஜஸ்ட் சிம்பிளா என்ன சொல்லலாம், என்எஸ்சிங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்எஸ்சி. ஏன்னா, பழைய சில அசௌகரியங்கள கலைஞ்சு கொண்டு வந்தது தான் என்எஸ்சிங்கிறனால, என்எஸ்சிங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி. அதுக்காக பிஎஸ்சி பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க. அதுலயும் பண்ணலாம். என்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறனால அத நம்ம பண்ணுவோம். ஓகே. அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, செபி அப்படிங்கிற ஒரு வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க செபி அப்படிங்கிறவங்க யாரு? செக்யூரிட்டீஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சி, என்எஸ்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு ரெகுலேட்டர் வேணும். எப்படி பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரு மத்திய வங்கி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்கா இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, பேங்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேங்க்கை கண்ட்ரோல் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க வந்து எந்த காரணத்திலயும் பப்ளிக் உடைய இன்வெஸ்ட்மென்ட்க்கு பாதிப்பு வர மாரி நடந்துக்க கூடாது. ஓகே. அதுதான் அவங்களுடைய மெயினான நோக்கம். அதே மாரி தான் இந்த செபி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் குடுத்து, ரெகுலரா மானிட்டர் பண்ணி, வாட்ச் பண்ணி, தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறது யாருடைய பொறுப்புனா, இந்த செபியுடைய பொறுப்பு. ஓகேங்களா? நம்ம ஃப்ரீ செஷன்ல கூட நம்ம சொல்லியிருப்போம். செபி வந்து ரீசென்ட்டா எடுத்த ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம சொல்லியிருப்போம். இதே மாரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, மந்த்லி வைஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இன்வெஸ்டர்ஸ்க்கு உடைய பணத்த பாதுகாக்கிறதுக்கு சில கைட்லைன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த மாரி ரீசென்ட்டா வந்து ஒரு கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, ஆ புரோக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க வந்து ஜனங்களுக்கு ஆ ரெஃபரல் போனஸ் நீங்க குடுக்கறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே. ஏன்னா, அதனால வந்து பல பேர் வந்து தப்பா கைட் பண்றாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற விஷயத்துல, நீங்க வந்து அத நிப்பாட்டிக்கணும். யாரும் வந்து ரெஃபரல் போனஸ் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்துல என்னன்னு சொன்னா, நம்முடைய இன்வெஸ்ட்மென்ட் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இவங்க பொறுப்பு. அதனால தப்பே நடக்காதா அப்படின்னா, அப்படி ஒண்ணும் கிடையாதுல்ல. தப்பே யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. பேங்க்ல வந்து எவ்வளவோ கைட்லைன்ஸ் இருக்குது. எத்தனையோ வருஷங்களா கவர்ன்மெண்ட் மானிட்டர் பண்ணா தப்பு நடந்துட்டு தானே இருக்கு. அந்த மாரி நடக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப செபி அப்படிங்கிறது யாரு? எப்படி பேங்க்ஸ ரெகுலேட் பண்றதுக்கு ரிசர்வ் பேங்க் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதோ, அது மாரி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இவங்க வந்து செபிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி நம்ம டைரக்ட்டா போய் பிஎஸ்சில, என்எஸ்சில வந்து ஸ்டாக் வாங்க முடியுமான்னா முடியாது. நம்ம யார்கிட்டயாவது புரோக்கர் கிட்ட என்ன பண்ணணும், ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே. எப்படி வந்து நம்ம பணத்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பேங்க் அக்கவுண்ட்ட யூஸ் பண்றோமோ, அதே மாரி வந்து ஸ்டாக்ஸ வந்து நம்ம பை, செல் பண்றது நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். ஓகே. டிமேட் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? டிமெட்டீரியலைசேஷன் அக்கவுண்ட். முன்னாடி ஒரு காலத்துல ஷேர்ஸ் அப்படிங்கிறது பேப்பர்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஒருத்தவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த பேப்பர்ஸ் வந்து கொரியர்ல கிராஸ் பண்ணி 15 நாள், 20 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்? வாங்குற ஒரு கைக்கு வரும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. அதனால ஸ்டாக்ஸே என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து டிஜிட்டலா உங்களுடைய அக்கவுண்ட்க்கு ஷேர்ஸ் வரணும்னா, நீங்க ஒரு புரோக்கர் கிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். எத்தன புரோக்கர்ஸ் இருக்காங்க இந்தியால? டாப் 10 ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன் இந்தியா. இத தாண்டி எத்தனையோ இருக்கு. ஓகே. ரீசென்ட்டா வந்து ஒரு 60 புரோக்கர்ஸ வந்து செபி வந்து பேன் பண்ணிருச்சு. இவங்ககிட்ட நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. அக்கவுண்ட் இருந்தா குளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப அத்தன புரோக்கர்ஸ் இருக்கான். டாப் 10ல பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? ஷேர்கான், மோதிலால் ஓஸ்வால், Zerodha, ஐசிஐசிஐ டைரக்ட் டாட் காம், ஐஐஎஃப்எல், ஏஞ்சல் புரோக்கிங், ஆக்சிஸ் செக்யூரிட்டி, கோட்டக், கார்வி, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டா போதும். பர்டிகுலரா நம்ம என்ன பார்க்கணும்? யார் கம்மியா கமிஷன் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து ஐஏஎஃப்எல்ல அக்கவுண்ட் இருந்துச்சு. ஐஏஎஃப்எல்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம், விக்கிறோம்னா அவங்க வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ரூ. 100க்கு 50 பைசா. ஓகேங்களா? வாங்கும்போது. விக்கும்போது 50 பைசா. இப்போ ரூ. 1,00,000க்கு நீங்க வாங்குறீங்க. ரூ. 1,00,000க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க 500 வந்து வாங்கும்போது, 500 நீங்க விக்கும்போது புரோக்கரேஜ் குடுக்கணும். அத தாண்டி டாக்ஸஸும் இருக்கு. ஓகே. டாக்ஸஸும் இருக்கு. அது குடுக்கணும். அப்போ உங்களுடைய ப்ராஃபிட்ல ஒரு கன்சிடரபிள் என்ன ஆகுதுன்னா, புரோக்கரேஜ்க்கு போயிருது. இப்ப அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம புரோக்கரேஜ் கம்மி பண்ணா தான் நம்ம ப்ராஃபிட்ட பார்க்க முடியும். இப்ப அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து Zerodha.
ஓகேங்களா? இன்னைக்கு நான் பொதுவா ரெக்கமெண்ட் பண்றது 0 தான். ஆனா ஏஞ்சல் புரோக்கிங் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னு சொன்னா 0 தான். ஓகே. இப்ப 0 தான பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்க பை பண்ணும்போது உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. செல் பண்ணும்போது மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ரூ. 18 தான். அரவுண்ட் ரூ. 17 ரூ. 18 தான். நீங்க எவ்வளவுக்கு வித்தாலும். பிளஸ் வந்து டாக்ஸஸ். அதனால தான் இன்னைக்கு வந்து அதிகமான ஜனங்க எதுல அக்கவுண்ட் வச்சிருக்காங்கன்னா, அதிகமான இன்வெஸ்டர்ஸ் எதுல அக்கவுண்ட் வச்சிருக்காங்கன்னா, Zerodhaல தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் ஏஞ்சல் புரோக்கிங். ஏஞ்சல் புரோக்கிங் அக்கவுண்ட்டும் என்கிட்ட இருக்கு. மத்தவங்க வந்து அடுத்தடுத்த நிலைமையில தான் வருவாங்க. Zerodhaங்கிறது இன்னைக்கு டாப் அ ஏதாவது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் புரோக்கிங். ஓகே. அதனால வந்து நம்ம இந்த மாதிரியான புரோக்கர் மூலியமா தான் நம்ம அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேப்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. ஒரு ஷேர்ஸ் நீங்க இப்ப நான் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட அந்த பேப்பர்ஸ் இருக்கு. இப்ப நான் விக்கிறேன்னா, யார் வாங்குறவங்க அவங்களுக்கு இந்த பேப்பர்ஸ நான் அனுப்பிச்சு விடுவேன். இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன ஆயிருச்சு? டீமெட்டீரியலைசேஷன் ஆயிருச்சு. ஓகேங்களா? நீங்க அந்த டீமேட் அக்கவுண்ட்ல வந்து உங்களுடைய பான் கார்டு இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறனால, கவர்ன்மெண்ட்க்கு என்ன பிரயோஜனம்? யாராவது டாக்ஸ் எவேட் பண்றாங்களா? அப்படிங்கிறத கவர்ன்மெண்ட்டால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய டோட்டல் அசெட்டும் கவர்ன்மெண்ட் முன்னாடி வைக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப நீங்க ரூ. 1,00,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து கவர்ன்மெண்ட்க்கு அந்த கணக்கு போயிரும். ஓகேங்களா? இப்ப நீங்க பிரைவேட் தனியா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ரூ. 1,00,00,000 கணக்கு காமிக்க வேண்டிய தேவையில்ல. இங்க வந்து நம்ம காமிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துரும். ஏன்னா பான் கார்ட வச்சு அதாவது பான் கார்ட கனெக்ட் பண்ணி தான் அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவோம். அதனால என்ன சார் இவ்ளோ அப்படி இப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். நம்ம போடக்கூடிய 5,00,000 10,00,000 ஸ்பான்சர் வராது. 50,00,000 1 கோடினாலும் வராது. திடீர்னு ஒரு 10,00,00,000 போட்டீங்கன்னா தான் அங்க அலர்ட் அடிக்கும். திடீர்னு 10,00,00,000 போட்டிருக்காரு. இவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு அப்பதான் வருவாங்க. ஓகே. அந்த அளவுக்குலாம் போறது இல்ல. நம்ம போட போறது 1, 5, 10 இந்த மாரி தான். அதெல்லாம் அப்போ பேப்பர்ஸ் என்ன பண்றது? பேப்பர்ஸ பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே முன்னாடி இப்ப இன்னைக்கு வந்து ஒரு புது கேட்டா பேப்பர் இஷ்யூ பண்றாங்க. ஒரு டெபாசிட்டரில வச்சுருவாங்க. ஒரு இடத்துல வச்சுருவாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆயிருச்சுன்னா, அப்ப யார்கிட்ட எந்த ஷேர் வச்சுன்னு சொல்லி இல்லாம போயிருமா இல்லையா? அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் வந்து இல்ல பேக்கப்ல நீங்க இப்படி ஒண்ணு வச்சுக்கணும். கம்பெனிஸ் வந்து ஒரு டெபாசிட்டரில போய் உங்களுடைய ஷேர்ஸ் உடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கணும். ஓகே. எப்படி வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஜுவல்ஸ், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ம். சாரி. அப்படியே லைன்ல இருங்க. ஓகே. இனிமேல் வந்து பிரேக் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஏரியால எந்த நெட்வொர்க் பெஸ்ட்டா இருக்குமோ, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் கிளாஸஸ்லயும் அதான் நான் யூஸ் பண்ணேன். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே. அத மட்டும் தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெக்கார்டிங்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஓகே. ஓகே சூப்பர். ரெக்கார்டிங்ஸும் நீங்க வந்து உங்களுக்கு கிளியரா கேட்டாலும், உங்களுக்கு புரிஞ்சாலும் ரெக்கார்டிங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பார்க்கறது. சரி அப்ப இன்னைக்கு வந்து பேப்பர் ஷேர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு பேப்பர் ஷேர்ஸ் இன்னைக்கும் இருக்குது. ஓகே. எங்க இருக்குது? ஒரு டெபாசிட்ல எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருக்கோமோ, அந்த மாரி பத்திரமா வச்சிருக்காங்க. அதுதான் வந்தது என்னது? சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் அப்படிங்கிற 2 டெபாசிட்டரி. ஓகேங்களா? 2 அமைப்புகள் இருக்கு. சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல். இங்க தான் என்ன பண்ணுவாங்க சொன்னா, எல்லா கம்பெனிஸும் தன்னுடைய பேப்பர் ஷேர்ஸ கொண்டு போய் வைப்பாங்க. இல்ல இந்த என்எஸ்டிஎல் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு பான் கார்டு ஆக்சுவலி இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, இந்த டெபாசிட்டரிஸ் வந்து இந்த மாதிரியான பேப்பர்ஸ், ஷேர்ஸ் வாங்கி பேக்கப்ல வச்சுக்குவாங்க. அந்த பேக்கப்ல வச்சுக்கிட்டு, அந்த எத்தன ஷேர்ஸ் அவங்க பேக்கப் வச்சிருக்காங்களோ, அததான் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்ல ட்ரேடர்ஸ்க்கு வந்து குடுப்பாங்க. ட்ரேடர்ஸ் வந்து அத என்ன பண்ணுவாங்கன்னா, பையிங், செல்லிங்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு பேப்பர் ஷேர்லாம் இல்லாம இல்ல, இருக்குது. ஏன்னா நாளைக்கு இன்கேஸ் வந்து சைபர் அட்டாக்ன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா, அப்போ வந்து எந்த முழுசா எல்லாமே போயிருச்சு அப்படின்னு ஆயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரிங்களா? சரி. இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் சில வேர்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் சில வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சென்செக்ஸ் அப்படிங்கிற வேர்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? சென்செக்ஸ் அப்படிங்கிற வேர்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஓகே. இப்போ வந்து இவர் யாரு? இவர தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே. விஜய் மல்லையா. இவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. ஏர்லைன்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் தான் அது திவாலாகி, அதுக்கப்புறம் ஒரு பணம் வாங்குனத கட்டாம, அது பெரிய கேஸ் ஆகி, அவர் இந்தியாலருந்து வெளியே இங்கிலாந்துக்கு போய், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம்.
நாங்க கொண்டு வருவோம்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இதுவரைக்கும் கொண்டு வந்ததா எதுவும் நடக்கல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இவர் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றாரு விஜய் மல்லையா வந்து ஐபிஓ கிங்ஃபிஷருடைய ஐபிஓ வந்து இஷ்யூ பண்றாரு. ஓகேங்களா? அந்த ஐபிஓல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ எப்படி வந்து பாண்ட் அப்படிங்கிறது ஒரு கடன் பத்திரமோ, அதே மாரி தான் நம்முடைய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ்ங்கிறது ஒரு பத்திரம் மாரி தான். அது எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பத்திரத்துடைய ஷேர் வேல்யூ வந்து ரூ. 10. இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது ரூ. 10. இந்த ரூ. 10 யாரு எனக்கு குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஷேர்ஸ் நான் அவங்களுக்கு குடுப்பேன். இந்த மாதிரியான சில பேசிக் டெர்ம்ஸ்லாம் எழுதியிருக்கும். அந்த மாரி விஜய் மல்லையா என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்க நினைக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு சொன்னா, 30K வித் மல்லையா. ஓகேங்களா? விஜய் மல்லையா கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா, 30K 30,000 வொர்த்தான பணம் அவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஷேர் இன்வெஸ்ட் பண்றாரு. 70K ஓகேங்களா? இந்த 70K என்ன பண்ணாருன்னு சொன்னா, பப்ளிக் கிட்ட குடுக்குறாரு. 70K மீன்ஸ் என்னது? ஷேர்ஸ பப்ளிக் கிட்ட குடுக்குறாரு. 30K ஷேர்ஸ அவர்கிட்ட வச்சுக்கிறாரு. சரி. இப்போ வந்து ஒரு டெர்ம் இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எஃப்எஃப்எம்சி அப்படிங்கிற ஒரு டெர்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து ஒரு ஸ்லைட்ல நம்ம சொல்லுவோம். இந்த எஃப்எஃப்எம்சி அப்படிங்கிறது என்ன? ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். இது சிம்பிளா மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு பெருசுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டேர்ம் தான் இது. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காரு விஜய் மல்லையா வந்து 70,000 ஷேர்ஸ். ஓகே. அந்த ஒவ்வொரு ஷேருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 10. அப்போ 70,000 இன்டு 10 எவ்வளோ? 7 லட்சம். இந்த 7 லட்சம் தான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் உடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஓகேங்களா? கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் உடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன். அதாவது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் உடைய எவ்வளவு ஷேர் பப்ளிக் கிட்ட இருக்கு, அதோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எஃப்எஃப்எம்சி அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். இப்ப என்ன ஆகுது? அது ஆரம்பிக்கும் போது ரூ. 10 இருக்குது. பின்னாடி ஒரு காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரூ. 10 ஃபேஸ் வேல்யூ இந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 2,000 வந்துருச்சுன்னு சொல்லி வைங்களேன். அப்ப என்ன ஆகும்? ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ங்கிறது மாறுபடும். எப்படி மாத்துறாங்க? இந்த எஃப்எஃப்எம்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா குடுத்துட்டு, இந்த பிரசன்ட் உடைய வேல்யூ என்ன? பேஸ் இயர் என்ன? இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தேவையில்ல. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பிஎஸ்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு நம்ம வந்து எஃப்எஃப்எம்சி கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாரி வந்து ஒரு 30 கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்க், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாரி 30 கம்பெனி எடுத்துக்குவாங்க. இந்த 30 கம்பெனியுடைய எஃப்எஃப்எம்சி கண்டுபிடிப்பாங்க. அது எஃப்எஃப்எம்சி உடைய ஆவரேஜ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப சென்செக்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் எ வெய்ட்டட் ஆவரேஜ் ஆஃப் எஃப்எஃப்எம்சி ஆஃப் 30 கம்பெனிஸ். எக்ஸாக்ட் ஃபார்முலா நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிம்பிளா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு டாப் பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நோ வாய்ஸா? நோ வாய்ஸா? இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே. இப்போ ஓகே சார். பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்போ. ஓகே. அப்போ ஒரு 30 கம்பெனி. இப்போ வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்ல பிஎஸ்சில பாத்தீங்கன்னா 2,000 கம்பெனி இருக்கும். இப்ப 2,000 கம்பெனி நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா, அது சரி வராது. அதனால அந்த 2,000த்துல அவங்க டாப் 30 கம்பெனி செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய ஆவரேஜ கண்டுபிடிச்சு, அதுதான் சென்செக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வெளிய மார்க்கெட்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ்ல கேட்பீங்க. நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் புள்ளிகள் 650 புள்ளிகள் ஏற்றம் கண்டன. இன்று சென்செக்ஸ் 500 புள்ளிகள் இறக்கம் கண்டன அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாப் 30 கம்பெனியுடைய மூவிங் ஆவரேஜ். அது என்ன பண்றாங்க? அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷனா கால்குலேட் பண்ணி, அதோட ஆவரேஜ் எடுத்து என்ன பண்றாங்க சொன்னா, இவ்வளவுன்னு சொல்லி குடுக்குறாங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்குது? ஓகே மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்படிங்கிற ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் 800 புள்ளிகள் ஏற்றம் கண்டனன்னு என்ன அர்த்தம்? இவங்க தான் வந்து லீடர்ஸ் மாதிரி. மார்க்கெட் உடைய லீடர்ஸ். அந்த 30 கம்பெனி மார்க்கெட் உடைய லீடர்ஸ். என்ன அர்த்தம்? இந்த 30 கம்பெனி பாசிட்டிவா போகுதுன்னு சொன்னா, பெரும்பாலான கம்பெனி பாசிட்டிவா போகும்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? நியூ வெப்சைட்ன்னு ஏதோ டைப் பண்ணியிருக்காங்க யாரோ. அது என்னன்னு எனக்கு புரியல. கடைசியில அத கேட்டுக்குவோம். ஓகே. அப்போ வந்து என்ன ஆகுது? ஒரு 30 கம்பெனி வந்து என்ன ஆகுது? அ பாசிட்டிவா போகுதுன்னா, பின்னாடி வரக்கூடியவங்களும் பாசிட்டிவா போவாங்கன்னு அர்த்தம்.
பின்னாடி வரக்கூடிய பெரும்பாலான கம்பெனிஸ், நல்ல இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கம்பெனிஸும் நான் சொல்ல வரல, பெரும்பாலான கம்பெனிஸ். அதே மாதிரி வந்து இந்த நிஃப்டி நெகட்டிவ்ல போகுது, 500 600 பாயிண்ட் கீழே இறங்கிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 30 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு, அதனால மத்த பெரும்பாலான கம்பெனிஸும் நெகட்டிவ்ல வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஒரு இண்டிகேஷன் காமிக்கிறது தான் இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த சென்செக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா பிஎஸ்சி இருக்கா இல்லையா, அதனுடைய இண்டெக்ஸ் தான் வந்து இந்த சென்செக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன? அதோடைய குறியீடு. அவங்களுடைய ட்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் டாப் 30 கம்பெனிஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இண்டெக்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் இல்லை, நிறைய இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து ரியல் எஸ்டேட்க்கு கூட தனியாக இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த சிட்டியில் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட், இதுல வாங்குனீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் சொல்லி அது தனியாக ரிலீஸ் ஆகுது. நிறைய இதில் இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்போ சென்செக்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய இண்டெக்ஸ் தான் இந்த பிஎஸ் சென்செக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அப்போ நிஃப்டிங்கிறது என்ன? எப்படி வந்து பிஎஸ்சி உடைய இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ் இருக்கோ அதே மாதிரி என்எஸ்சி உடைய இண்டெக்ஸ் தான் நிஃப்டிங்கிறது. ஓகேங்களா? எப்படி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு 30 கம்பெனிஸ் உடைய மூவிங் ஆவரேஜ் வச்சு சென்செக்ஸ் கால்குலேட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனி அவங்களுடைய அந்த ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ்லாம் வச்சு நிஃப்டியை கால்குலேட் பண்றாங்க. ஆனா 50 கம்பெனி. சென்செக்ஸ்ல பிஎஸ்சியில் 30 கம்பெனி எடுக்கிறாங்க, என்எஸ்சியில் 50 கம்பெனி எடுத்துக்கிறாங்க. என்ன சார் மாத்தி அது அவங்களுடைய இஷ்டம், இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும், எந்த மாதிரி நிர்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி நிக்கி அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. நிக்கிங்கிறது யாருடைய இண்டெக்ஸ்? டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஜப்பானுடைய டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய 225 கம்பெனியுடைய அந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த நிக்கியை கால்குலேட் பண்றாங்க. ஓகே, அப்ப ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒவ்வொரு மாதிரியா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனிஸை செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வேணுங்கிறது இங்க சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. சென்செக்ஸ்ங்கிறது என்ன? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய இண்டெக்ஸ்ங்கிறது சென்செக்ஸ். நிஃப்டிங்கிறது என்ன? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி உடைய இண்டெக்ஸ் தான் என்னது? நிஃப்டி. ஓகே, அவங்க 30 கம்பெனி எடுக்கிறாங்க, இவங்க 50 கம்பெனி எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய டே டு டே நம்முடைய கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரா நம்ம வாட்ச் பண்ணுவோம். இப்போ வந்து மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு எல்லா ஸ்டாக் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இல்லைல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியணும். அப்ப இதே நிஃப்டியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்எஸ்சி எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். பிஎஸ்சி பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறது தெரியும். அதான் இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வேற என்ன வேர்ட் நம்ம அதிகமா அதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா ஒரு 5 or 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம அதனால கண்டிப்பா பண்ணுங்க. 1 hour ஆச்சுன்னு சொல்லி நீங்க நான் வந்து முடியுங்கிறத சொல்றேன். 5-10 மினிட்ஸ் நம்ம முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னும் சில வேர்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து மார்க்கெட்ல பயன்படுத்துவோம். ஏன்னா புல் அல்லது வந்து பியர், காளைகள், கரடிகள். நீங்க நியூஸ்லயும் இதை கேள்விப்படுவீங்க. இன்று பங்குச்சந்தையில் காளைகளின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, இன்று பங்குச்சந்தையில் கரடிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இது என்னன்னு சொன்னா மூடு, இன்வெஸ்டர்ஸ் உடைய மூடு காமிக்கிறதுக்கு தான் இந்த 2 வேர்டு. ஓகேங்களா? இன்றைக்கு காளைகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? அதாவது மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இன்று கரடிகளுடைய ஆதிக்கம், பியர்ஸ், அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்ப புல் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன அர்த்தம்? புல்லுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஹோப்ஸ் பிரைஸ் வில் ரைஸ், சோ பர்ச்சேஸ் ஈவன் அட் ஹையர் பிரைசஸ். அடுத்தடுத்து ஸ்டாக் வந்து ஏறிட்டே தான் இருக்கும், அதனால நீங்க வாங்குங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த புல் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த பியரிஷ் அப்படின்னது ஃபியர்ஸ் பிரைஸ் வில் கோ டவுன், சோ ஹி செல்ஸ் ஹிஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் இறங்க போகுது, இப்போ கொரோனா அப்படிங்கிறது லாக்டவுன் வர போகுதுங்கிற நியூஸ் பரவிடுச்சு. நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் எல்லாமே லாக்டவுன் ஆக போகுது. அப்போ வந்து கம்பெனிஸும் மூட போறாங்க, பிரைஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வித்துட்டு வெளியே போவாங்க. ஓகேங்களா? சில இன்சிடென்ட் வந்து நம்ம உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிப்பேன். இந்த இன்சிடென்ட்ல மார்க்கெட் தாறுமாறா இறங்குச்சு. அதுல ஒண்ணு வந்து என்னது, லாக்டவுன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது வரலாறு காணாத வீழ்ச்சியில அதுவும் ஒண்ணு. ஓகேங்களா? கொரோனாவுடைய லாக்டவுன் 2020 மார்ச்லயோ பிப்ரவரிலயோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களே இல்லையா, அப்போதான் வந்து மார்க்கெட் வந்து தாறுமாறா இறங்கிச்சு. ஏதாவது டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் இன்னைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்க ஷேர்ஸ் வெறும் 70 ரூபாய்க்குலாம் கிடைச்சது. ஓகேங்களா? இப்ப இதுதான் என்ன பண்ணுவாங்க சொன்னா, சில சமயம் வந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்குதா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும். நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்குதா, அப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா பியரிஷா இருக்கும். இங்க பாருங்க, கவர்மெண்ட் ரிப்போர்ட்லயே இப்படிதான் கொடுப்பாங்க. ஓகே, என்னது? இனிஷியலி சம் ஃபால் டியூ டு சச் ஃபியர். கொரோனா டைம்ல மார்க்கெட் டவுன்ல போச்சு, தென் புல்லிஷ்.
மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத இந்த புல்லிஷ் அப்படிங்கிற வேர்டை வச்சு இங்க எக்ஸ்டெண்ட் பண்றான். ஓகே, அப்போ புல் அந்த பியர் இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம வந்து மார்க்கெட்ல அடிக்கடி நம்ம வந்து இந்த கிளாஸஸ் நம்ம பயன்படுத்துவோம். மார்க்கெட்ல டே டு டே நம்ம இது வந்து டீல் பண்ணிட்டு தான் இருப்போம். மூணாவது ஒரு வேர்டு இருக்குது, ஷீப் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஷீப் ஆடு இருக்கா இல்லையா, அதுக்கு தான் ஷீப். அந்த வேர்ட் வந்து நம்ம டே டு டேல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் அப்படி ஒரு வேர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஷீப்னா என்ன, இப்போ புல்னா என்ன, மேலே ஏறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பியரிஷ்னா கீழே இறங்குறதுக்கு. ஷீப்னா என்னது, மேலே ஏறாது கீழே இறங்காது, அப்படியே ஸ்டாக்னெண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் ஷீப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் எதர் ஏறும் இல்லாத இறங்கும். புல்லிஷ் அது பியரிஷா தான் இருக்குமே தவிர ஷீப்பா வந்து மார்க்கெட் வந்து பெருசா இருக்காது. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே நம்ம மார்க்கெட் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா, அப்போ வந்து நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, பிஎஸ்சி, என்எஸ்சி, ஓகே, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இது ஒன்றும் நம்ம கிளாஸஸ் படிக்கும்போது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்முடைய கிளாஸஸ்ல சம்மரியில நம்ம கொடுக்க போறது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன், எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஸ்டாக் செலக்ட் பண்றது, சைக்காலஜி நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொடுப்போம். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் ரெக்கார்டு செஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்க மாட்டோம், டிப்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். சில பேர் கேட்குறாங்க என்கிட்ட, சார் இவ்வளோ நேரத்துக்கு பதிலாக பேசாம நீங்க எனக்கு எது வாங்கணும் விற்கணும்னு மட்டும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க சொன்னா கேட்பாங்க. நான் வந்து என்ன பண்ணிடுவேன், ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஒரே எஸ்என்பி அப்படிங்கிறது, எஸ்என்பி அப்படிங்கிறது என்ன சொன்னா அது ஒரு வகையான இண்டெக்ஸ். எப்படி நிஃப்டி 50ங்கிறது ஒரு வகையான இண்டெக்ஸ், அந்த மாதிரி எஸ்என்பிங்கிறது ஒரு வகையான இண்டெக்ஸ். என்னன்னா மேஜரான இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி. எஸ்என்பிலாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, கிளாஸஸ் வரும்போது அதோடைய அர்த்தம் என்னங்கிறது நம்ம பின்னாடி அதை கவர் பண்ணுவோம். இப்போ டிப்ஸை நம்ம பொதுவாக கொடுக்கறது இல்லை. காரணங்கள் வந்து பல இருக்குது. ஏன்னு சொன்னா இப்போ நான் கொடுத்த டிப்ஸ் கொடுத்த உடனே எல்லாம் வந்து மார்க்கெட் ஏறிடாது. உலகத்துல யாராலையும் மார்க்கெட் எப்படி போங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாம் ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா, அதாவது நம்ம ஏறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகப்படுத்தணுமே தவிர நான் 100% சொல்றது நடக்கணும் அப்படின்னு சொல்றது நம்ம யார் கிடையாது, நம்ம வந்து அல்லாஹ் கிடையாது. அதனால வந்து 100% நம்மளால யாராலையும் வந்து உலகத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த தண்ணி ஓடக்கூடிய அந்த ஃப்ளோவோட சேர்ந்து நம்ம போவோம், அவ்வளவுதான். எதிர் நீச்சல் பண்ண மாட்டோம். தண்ணியோட ஃப்ளோவோட நம்ம போயிட்டு, எப்படி வந்து நம்ம முன்னாடி சொல்றது, நான் உங்களுக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவேன். அந்த மீனை நீங்க என்ன பண்ணுங்க, பிடிச்சி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம். இல்ல சார் கடல்ல போய் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பேசிக்ஸை கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அடுத்தடுத்து நீங்க கடலுக்குள்ள போகலாம். ஆனா இப்போதைக்கு வந்து நான் மீன் கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி நம்ம டீல் பண்ண மாட்டோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கமாடிட்டி, இதெல்லாம் வந்து ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களின் படி கொஞ்சம் லேக் ஆகுதுங்கிறதுனால இதோட நம்ம டீல் பண்ண மாட்டோம். நம்ம டோட்டலி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போவோம். ஸ்டாக் மார்க்கெட்லயும் இஸ்லாமிய முறைப்படி எப்படி எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்முடைய கிளாஸஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகே, அப்போ இன்னையோட கிளாஸஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான சில டெர்மினாலஜிஸ் நான் சொல்லிட்டேன். இதுல சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதுதான் அந்த டே டு டே நம்ம லைஃப்ல நம்ம பார்க்க போற விஷயம். டே டு டே நம்ம இதை பத்தி தான் டீல் பண்ணுவோம், இதோட தான் டீல் பண்ணுவோம். ஆனா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அர்த்தங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. பொதுவாக மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் நடத்துறவங்க இதை நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அசம்ஷன் என்னன்னா இங்க வரவங்களுக்கு இதாவது இது தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அசம்ஷன். ஆனா இது கூட தெரியாம புதுசா வரவங்க இருப்பாங்களா இல்லையா, அதனால வந்து என்னன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டுடே கிளாஸ், சூப்பர். இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன இதுன்ட்டு, ஆனா முழுசா நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்போ நமக்கு முழுசா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜீரோல இருந்துலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கும்லாம் சொல்றீங்க, அவங்களுக்கும் தெரியணும் என்னதான் இது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சில சமயத்துல நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, நான் இன்னைக்கு இந்த க்ரூட் ஆயில், கோல்டு இதெல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நடத்தக்கூடிய விஷயங்கள், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நடத்தக்கூடிய விஷயங்கள். அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறனால நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதையும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கிளாஸஸ்ல இன் பிட்வீன் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஓகே, அதனால நம்ம வந்து கிளாஸஸ் வந்து இன்ஷால்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவோம். நம்ம 7 to 8 அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். பெட்டர் டு அட்டெண்ட் லைவ் கிளாஸஸ். உங்களால முடியாத பட்சத்தில் நீங்க ரெக்கார்டர்ஸ் வாங்கிக்கலாம், இல்ல ரெஃபரன்ஸுக்காக அல்லது ரிவிஷனுக்காக நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெக்கார்டர்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா, நம்ம கிட்ட இருக்குதே அப்படின்னு நம்ம அசால்ட் விட்டுருவோம். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருவோம். இப்போ நம்முடைய கிளாஸஸ் ஒன்னொன்னுமே என்னன்னு சொன்னா செயின் மாதிரி இன்டர் கனெக்டட். இன்னைக்கு கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணாதான் நாளைக்கு கிளாஸ் புரியும், நாளை கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணாதான் நாளான்னைக்கான கிளாஸ் புரியும். இந்த மாதிரி வந்து எல்லாம் செயின் மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்குது. மார்க்கெட்டிங் நியூஸ் வெப்சைட் கியா ஹே போலே சார், அதாவது இட் மீன்ஸ்
மேஜரா நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க ஏத்தி வச்சுக்க வேண்டிய ஆப் என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரேடிங் வியூ. அது வந்து டெக்னிக்கல்ஸ்க்கு தேவைப்படும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மணி கண்ட்ரோலுடைய ஆப்ப நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. என்னென்ன ஆப் ஏத்தணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே சொல்வேன். ஓகே. நான் ஆரம்பத்தில காலைல சொன்ன மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் உடைய சைட்லருந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து அ ல ரெக்கார்டிங் அதாவது ஃப்ரீ செஷன் 1 அண்ட் 2 அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல 1 அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல 2 அட்டெண்ட் பண்ணீங்களா? 2 அட்டெண்ட் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. அதே மாரி 0, 1, 2ன்னு சொல்லி 3 நம்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 0ங்கிறவங்க ஒண்ணுமே தெரியாம ஆரம்பிக்கிறவங்க 0, 1 அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் சார், ட்ரேட் பண்ணது இல்ல அப்படிங்கிறவங்க 1, இல்ல சார் எனக்கு எல்லாம் தெரியும் இதுல. நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து எனக்கு வந்து ஷரியத்துடைய ஆங்கிள் தெரியணும்னு நினைக்கிறவங்க 2. இந்த ஆங்கிள்ல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டூடண்ட்ஸ் உடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 0, 1, 2ன்னு சொல்லி போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் அதுல நோட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்க முடியும். ரொம்ப அட்வான்ஸாவும் போக முடியாது. அப்படி இருந்தா பேசிக் இருக்கவங்களுக்கு புரியாது. ரொம்ப பேசிக்காவும் போக முடியாது. அது வந்து அட்வான்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப என்ன ஆயிரும், போரிங் ஆயிரும். அதனால நான் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போணும். இப்போ நம்முடைய சாட் பாக்ஸ்ல இல்ல. நீங்க வந்து என்ன பண்ண உங்களுடைய இப்போ ரியாஸ் சார் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். இப்போ இவங்க வந்து அ அவங்களுடைய அதான் சார். இப்ப ரிப்போர்ட் வந்து என்னன்னா, நான் தனியா என்னுடைய அதான் வாட்ஸ்அப். சார் நீங்க முடிச்சிருங்க. நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்துர்றேன் நானு. சரி, ஓகே. அப்போ இதுதான் இன்னைக்கான நம்முடைய கிளாஸஸ் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய கன்டினியூட்டி இருக்கும். நீங்க வந்து லைவ் செஷன் அட்டெண்ட் பண்றது பெட்டர். ஓகே. ரெக்கார்டிங் செஷன் அப்படிங்கிறது முடியாத பட்சத்துல நீங்க வாங்கிக்கோங்க. இருக்குங்கிற இதுல நீங்க என்ன பண்ணிருவோம், நம்ம அது மனிதனுடைய இயல்பு. நம்ம வந்து இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு அசால்ட்டா விட்டுருவோம். அது அப்படியே என்ன ஆகும்னுச்சுன்னா, அப்படியே சேர்ந்துகிட்டே போகும். அது வந்து இன்னும் நமக்கு சிரமமாயிரும். அதனால நீங்க வந்து லைவ் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. இதோட நம்ம கிளாஸ் அஃபிஷியலி நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடலாம். ச ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே. குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓகே. ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ நெறைய பேரு வந்து கிட்டத்தட்ட 40 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இன்னும் 10 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னும் அட்டெண்ட் பண்ணல. அவங்க என்ன அவங்க அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, "சார் நாங்க 1 மந்த் கூட அட்டெண்ட் பண்ண முடியாத கூட சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து காலையில தான் ஷிஃப்ட் இருக்கு" அப்டின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, இந்த கோர்ஸ் இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்கிறதுனாலயும், அதுவும் இல்லாம மிஸ் பண்ண கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங்கா பார்க்கலாம் அப்டின்ற சிச்சுவேஷனும் நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால நான் ரெக்கார்டட் கிளாஸ் கூட பார்த்துக்கிறேன்னு சொல்லி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா, உங்களுக்குன்னு தனித்தனியா எல்லாத்துக்கும் வந்து ஒரு செப்பரேட் மொபைல் அப்ளிகேஷன நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த அப்ளிகேஷன நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா ரெக்கார்டிங் செஷனும் நீங்க வந்து லைஃப் டைமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சைபாட்ரியோட எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த பெனிஃபிட் இருக்குன்றது ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். பட் இப்ப புதுசா ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இனிமேல் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனா நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் நான் குரூப்ல போட்டுருவேன். ஸோ, அந்த குரூப்ல நீங்க இருப்பீங்க ஜாயின் பண்ணவங்களுக்கும். ஸோ, அந்த குரூப் லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயி டவுன்லோட் ஆயிரும். ஸோ, அதுல நீங்க ரெக்கார்டிங் செஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா, நான் முகமது உமர் சார வந்து நான் நம்ம குரூப்ல ஆட் பண்ணிருவேன். ஸோ தட் அவரு சொல்லக்கூடிய அந்த 0, 1, 2 அந்த கேட்டகரிய வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இத பத்தி அவேர்னஸ் இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சு நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணோம் அப்டின்னா, நான் சாட் பாக்ஸ்ல நான் வந்து குரூப் லிங்க், Instagram லிங்க்லாம் குடுத்துருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து அத ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சவுதியில இருக்கிறேன், டைம் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த டைமே உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து நம்ம ட்ரெய்னர் அவைலபிலிட்டியான டைம தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால மிஸ் பண்ணிட்டா கூட வொரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க எப்படி வந்து லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ, அதே மாரி தான் ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஸோ நான் சாட் பாக்ஸ்ல குரூப் லிங்க்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டு, இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அதோட ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிர்றேன் நான். So Jazakallah khair. Thank you, sir. Thank you so much.